வணக்கம். தமிழகத்தில் கடந்த ஒரு 3 மாத காலமாக தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா உள்ளிட்ட அந்த நெற்பயிர்கள் தற்பொழுது ஈரப்பதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நெல் ஈரப்பதம் மற்றும் பனி உள்ளிட்ட காரணங்களால் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு பார்த்தோம்னால் வியாபாரிகள் தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே 17% வரை இருக்கக்கூடிய அந்த நெல்லினை கொள்முதல் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதை 22% இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்துடன் இருக்கும் நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழ்நாட்டிற்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு மத்திய குழு வர இருக்கிறது. இந்த குழு நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்க இருக்கிறார்கள். அதற்கு பின்பு மத்திய உணவுத்துறையுடன் இது தொடர்பான அந்த ஆய்வறிக்கையை அவர்கள் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு பார்த்தோம்னால் நிவாரணம் வழங்கப்படும். அதே போன்று 22% வரை ஈரமான நெல் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அபிஷேக் பாண்டே, ராகுல், பிரீத்தி, நவீன் அடங்கிய மத்திய உணவு பாதுகாப்பு குழு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான முன்னேற்பாடுகளை டெல்டா மாவட்ட அதிகாரிகள் தற்பொழுது செய்து வருகிறார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த இந்த நெற்களில் தற்பொழுது ஈரத்தன்மை அதிகமாக இருப்பதாக தற்பொழுது புகார் எழுந்திருக்கிறது. அதே போன்று 2 தினங்களுக்கு முன்பு பார்த்தோம்னால் டெல்டாவில் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சம்பா பயிர்கள் பார்த்தோம்னால் சாகுபடிக்கு தயாராக இருந்த நிலையில் அது அறுவடை செய்ய தயாராக இருந்தது. ஆனால் அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அந்த பகுதி முழுவதுமே மழை நீரால் சூழப்பட்ட நிலையில் அந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதனால் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது அந்த பயிர்களைத்தான் அறுவடை செய்து வெயிலில் அவர்கள் உலர்த்தி வருகிறார்கள். அதை கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் தயக்கம் காட்டி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு மத்திய உணவு பாதுகாப்புத்துறைக்கு எழுதியிருக்க கடிதத்தின் அடிப்படையில் தற்பொழுது மத்திய குழு தற்பொழுது தமிழகம் வர இருக்கிறது. அவர்கள் நேரடியாகவே டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது.